உடனே ஒருத்தர் நடுவுல புந்து சொல்றாரு, அவரை பத்தி பேர் சொல்ல விரும்பல. அவர் என்ன சொல்றாரு, செங்கோட்டையன் வேண்டுமென்றே பிரச்சனையை கிளறினார். அவரும் சீடர் தான், யாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு. அப்புறம் நம்ம அன்போடு அழைக்கின்ற புறா தலைவர் ஜெயக்குமார் அவரு சொல்றாரு, இது பொதுவான விழான்றாரு. சரியா? நீ பொதுவான விழாவே அரசியல் வண்ணம் பூசாதீங்கிறார். அரசியல் சாயமே பூசலையா? புரட்சி தலைவி அம்மா என்ற பெயருக்கு ஈக்குவலா எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு நீ ஏன் போட்டோ வைக்கலன்னா அதுக்கு பேர் அரசியல் சாயம் தான். இவன் எவ்வளவு பெரிய அறிவாளி பாருங்க. இது தெருவோரமா வந்து நின்றுட்டு ஒரு பொம்பளைகிட்ட பேசி அனுப்புற விஷயம் இல்ல. நீ உயர்ந்திருக்கிறதுக்கு காரணம் அம்மா தான். இந்த ஜெயக்குமார் ஆகட்டும், இந்த பழனிசாமி ஆகட்டும். அந்த தாய் போட்டோவை ஸ்டேஜில் வைக்க மாட்டேன்னு சொன்னா எழுச்சி போங்க வெளியிலன்னு சொல்ல வேண்டியதானே. அவனுக்கு வேணுங்கிற பணத்தெல்லாம் உதவி பண்ணுவீங்களா? நான் இப்போ அதான் பாயிண்ட்டுக்கு வந்தேன். நீங்க நல்லா கவனிங்க. இது சேலத்துல இருந்து உங்க வீட்டுல இருந்து புறப்பட்டு போனீங்கல்ல, அப்ப நீங்க உள்ளதானே போறீங்க. கோபிலாம் தாண்டி அந்த பங்கன் இடத்துக்கு போறீங்க. நீங்க போற வழி நெடுக்க அம்மா அப்பா கட்டவுட்டையும் தலைவர் கட்டவுட்டையும் இருக்க கட்சிக்காரனை வச்சு வைக்க சொல்ல வேண்டியது எல்லா இடத்துலயும். அவன் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். அவங்களுக்கு அம்மாவை தெரியாம இருக்கலாம், அம்மாவுக்கு எதிரிகளா இருக்கலாம், இதுல தலையிட்டு இருக்கலாம். ஏன்னா உண்மையை சேர்ந்துல இதுல ஒன்று விவசாயிகள் கலந்துக்கிறாங்க, பல கட்சிக்காரங்க கலந்துக்குவாங்க அப்படிங்கிறாங்களே. அப்ப யார் பண்ணா? யார் வித்திட்டவர்? யார் பணம் ஒதுக்கியவர்? யார் இந்த சட்டத்தை கொண்டு வர உத்தரவிட்ட முதலமைச்சர்? யார் சொல்லுங்க சார். அது கலைஞரா இருந்தா ரைட், ஓகே, தப்பு இல்ல. மு.க. ஸ்டாலினா இருந்தா தப்பு இல்ல, மாண்புமிகு முதல்வர், ரைட், ஓகே. இதை செய்தது யார்? உன்னுடைய தலைவி, உன்னுடைய கட்சியினுடைய நம்மளை வழிநடத்தக்கூடிய தலைவி, சாதனை படைத்த. அவங்க பேரை மறைச்சிட்டு நீ போய் மலர் மாலையும் சூட்டிக்கிட்டு அந்த மேடையில உனக்காக ஒரு கூட்டத்தை கூட்டி நீயே செலவுக்கு பணம் எல்லாம் கொடுத்ததா சொல்றாங்க. அத்தனையும் செஞ்சுட்டாங்க போய் நின்னா. இது எப்படி சரின்னு சொல்றீங்க ராஜவேலு?